அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதா சொல்லியிருந்தேன். சில பேர் நம்ம சேனலை முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. நான் சில வீடியோக்களில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ண சில சப்ஸ்கிரைபரும் என்ன பண்ணிடுறீங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க. அதனால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு இல்லாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மட்டும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பெல் பட்டனை கூடயும் சில நேரங்களில் கிளிக் பண்ணாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்குறதா சொல்லியிருந்தேன். நேற்றுக்கும் இன்றைக்கும் சேர்த்து கொஞ்சம் நல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே கிடச்சிருக்குது. அதை பற்றின விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். அதோட பின்னாடி இருக்கக்கூடிய பிக்சர் என்ன தானே யோசிக்கிறீங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியே நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு. இந்த மாதிரி இது என்னோடய ஃபோட்டோ, இந்த பக்கம் டேட்டு, சில டைட்டிலை வச்சு. ஓகே, நேற்று வந்து சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் ஆனேன், அரைவல் ஆனேன் அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க கூட ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷனை வச்சு பேசணும். இதயத்தோடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து நேற்று இன்னைக்கு நடந்த ஒரு அனுபவம். இது வந்து வாடகை வீடு தேடுறதை பற்றின ஒரு அனுபவங்க. வாடகை வீடு தேடின அனுபவம் எல்லாத்துக்குமே இருக்கும். எதனால் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சொந்தமாக உங்களுக்கு நிலம் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு இப்படிப்பட்ட வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டை கட்டிடலாம், அந்த வீட்டுக்குள்ளே குடியும் போயிடலாங்க. ஆனால் அந்த வாடகை வீடு தேட ஆரம்பிச்சிங்கன்னா இட் வில் நாட் கம்ப்ளீட் வித்தின் த டே ஆர் வித்தின் த வீக்குங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்று பெட்டராகவே உங்களுக்குள்ளே தோணிகிட்டு இருக்கும். அது நீங்கள் ஒரு ஃபேமிலி மென் உமனாக இருக்கிறீங்க, பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. வாஸ்து விஷயங்கள், அப்புறம் அந்த ஃப்ளோர் விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கக்கூடிய நெய்பர்ஸு அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த ஏரியா எப்படி இருக்குது, பெரிய அனாலிசிஸுங்க. அதாவது பெரிய ரிசர்ச் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம். ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதுகிற அளவுக்கு வேலை இருக்குங்க. ஏன்னா நம்ம துறையில் நம்ம சிறந்து இருப்போம். ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்மள்ட்ட கேட்குறாங்க அப்படின்னா நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும். இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி எனக்கு. ஸோ நேற்றும் வந்து என்டையர் அந்த அண்ணா நகர் ஏரியா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டேன். இன்றைக்கும் அடிச்சிட்டேன். சுமார் நானும் வந்து பல வீடுகளை பார்த்தேன். அப்புறம் சில டிசிஷன்ஸ்லாம் ஏன் வீட்டை பார்த்துக்கிட்டு இப்போதைக்கு டைம் பீயிங்க்கு ஏதாவது ஹாஸ்டல் செட்டப்புக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் பட்னாவில் தான் ஒர்க் பண்ணுறேன். சரிங்களா, வேலையை விட்டுட்டுலாம் வரல, அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களுக்காக இதை பார்க்க வேண்டியதாகிடுச்சு. உங்களுக்கு வாடகை வீடை பற்றின அனுபவம், நீங்கள் வாடகை வீட்டுக்கு போன அனுபவம் எதாக இருந்ததுன்னா கமெண்டில் போட்டு விடுங்க. இல்லை நீங்களே கூட ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதை பற்றி பேசுங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஓனரும் சரி, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபினான்ஸ் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய பல கண்டிஷன்ஸு இட்ஸ் நெவர் பிலீவபிள். இன்னும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆன்மகனாக இருந்து நான் சொல்கிறேன், ஒரு ஃபேமிலிக்காக நீங்கள் வீடு பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டாக இருந்து ராக்கெட்டு கூட விட்டுட்டு ஒரு பெரிய ப்ரௌடாக சொல்லலாம். பட் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது இன்றைக்கி 1/2 கிலோ தக்காளி வாங்க சொன்னோன்னே வாங்கினீங்களா, எங்கே இன்றைக்கி கருவேப்பிலையை மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய தமிழ்நாடு கல்ச்சர், நம்மளுடைய அந்த ஃபேமிலி கல்ச்சர் இருக்குங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல வீடு கிடைக்கும் அப்படின்னு ஸ்டில் வந்து வி ஆர் வெயிட்டிங். பார்ப்போம், அது நடக்கட்டும். சரி, அந்த வீடு வாடகைக்கு பார்க்குற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய பிக்சரை பற்றி பேசுவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். நாளைக்கு எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அகாடமிக் கமிட்மெண்ட்டு. ஸோ அதற்காக இன்றைக்கி ரயிலில், அதாவது ட்ரெயினில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் நோக்கி ஒரு பயணம். சுமார் ஒரு நாளைக்கு ஒரு 6 மணிக்கு கோயம்புத்தூரை சென்றடைஞ்சிருவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 2 days ஒர்க் ஷாப்புங்க, பயிற்சி பட்டறை. எது சம்மந்தப்பட்டதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா பக்கமும் இன்றைக்கி ஏஐன்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஈவன் சொல்ல போனால் இப்போ 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 60 to 70% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட கேட்டு பாருங்கள் என்ன கோர்ஸ் எடுத்துருக்கேன்னு. ஏதாவது ஒரு சயின்ஸோ இல்லை ஒரு ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட வார்த்தையை சொல்லிட்டு பக்கத்தில் இந்த 2 வார்த்தையை சேர்த்துக்குவாப்பில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ அப்படின்னு சொல்லிடுவாப்பில். ஸோ அந்த மாதிரி வந்து ஏஐ இன்னைக்கு வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது எவ்ரிவேர். ஸோ இந்த பயிற்சி பட்டறை பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்னு சொல்லக்கூடியது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸு நியூ டெல்லியில் இருக்குங்க. இதை ஈஸியாக சொல்லணும்னா, நான் இதற்கு முன்பாக வேலை செய்த மருத்துவமனை நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் இன் அவர் கண்ட்ரி, எய்ம்ஸ் நியூ டெல்லிங்க. அதில் இன்னும் ஈஸியாக நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ணணும்னா எய்ம்ஸோடைய ஸ்விம்மிங் பூல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேக் சைடு அந்த ஜிம் அண்ட் ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே பேக் சைடுங்க.
ஐ திங்க் கேட் நம்பர் 2 or 3 பக்கத்தில் இருக்குங்க இந்த ஐசிஎம்ஆர். கூகுளில் பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர் டக்குன்னு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்க ஸ்பான்சர் பண்ண ஒரு ஈவெண்ட், அதுக்காக இந்த விஷயத்தை பற்றி பேச வரேன். ஸோ அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபண்ட் அலாட் பண்ணி நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன், அதாவது ஸ்பெஷலி அவங்களுடைய நெகட்டிவ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், அவங்க வந்து ஒரு ப்ரொப்போசல் அனுப்பியிருப்பாங்க போல் ஐசிஎம்ஆருக்கு. ஸோ ஐசிஎம்ஆர்லேருந்து அவங்களுக்கு ஃபண்டு கிடச்சிருக்கு இந்த பயிற்சி பட்டறை ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைய தினம் முதல் நாள் சில தலைப்புகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சில ரினவுண்டு ஃபேக்கல்ட்டிஸ் பேசியிருக்கிறாங்க. ஸோ நானும் ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் பர்சன். டுமாரோ வில் பி மை செஷன் ஸ்டார்ட் பை 9:30. ஓகேங்களா, கோயம்புத்தூரில் உங்களை சந்திக்கிறேன். கொஞ்சம் பண்டல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷனோட வரும். என்னோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். மெடிக்கல் இமேஜிங்கில் டயக்னாஸ்டிக் அக்யூரேசி சம்மந்தப்பட்டமான கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸு ப்ளஸ் ட்ரீட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறத பற்றின ஒரு ஏரியா. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு பயன்படுது, பேசிக் சயின்ஸ், அப்புறம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். ஸ்டூடெண்ட்ஸு ஃப்யூச்சரில் போய் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே நேரம் ப்ரொஃபஷனல்ஸ் ஆல்ரெடி நீங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுங்க. ஸோ அதில் சில ரேடியேஷன் ஜெனரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸை பற்றி பேசுவோம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரேடியேஷன் ரெகுலாரிட்டி பாடிஸு, அப்புறம் ஃபைனலாக இந்த எந்த அளவுக்கு இந்த ஃபீல்டை வந்து ரொம்ப ஹையர் பொசிஷனுக்கு புஷ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் டுமாரோ. டைம் இருந்ததுன்னா நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் விசிட் பண்ணுங்கள். ஸோ பிஃபோர் நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த ஆர்கனைசிங் டீமில் வந்து நீங்கள் பர்மிஷன் கேட்டுங்க. இன்னும் கோல்டன் திங்ஸ் உங்களுக்கு பிஃபோராக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஈவெண்ட் முழுக்க ஐசிஎம்ஆர் ஃபண்ட் பண்ணதுனால இந்த 2 days இந்த பயிற்சி பட்டறை முழுக்க இலவசங்க. ஸோ உங்களோட நாளைக்கு பண்டல் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு மெடிக்கல் இமேஜிங்கை நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பி ரெடி. என்னோடய அனுபவத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கிறதுனால இன்று இரவு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ட்ரெயின் பயணம். ஸோ நாளைக்கு கோயம்புத்தூர்னாலே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னா சுமார் 8 to 10 வருஷம் அந்த ஊரில் இருந்துருக்குறோம். அந்த ஊர் தண்ணி குடிச்சிருக்கிறோம். அந்த ஊர் மக்களுடைய அந்த பாஷை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பாஷைங்க. நீங்கள் இதுவரையிலும் வந்து கோயம்புத்தூர் பக்கம் விசிட் பண்ணணும்னா தயவு செஞ்சு விசிட் பண்ணுங்கள், ரொம்ப அருமையானது. ஸோ என்னெல்லாம் நாளைக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நாளைக்கு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.